வணக்கம் மக்களே, என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது டிஎம்கியூ தமிழ் டெக் சேனல். இன்னைக்குள்ள வீடியோவில் நான் AirPods Proவில் புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் பற்றி தான் நான் பேச போகிறேன். எத்தனை பேர் நீங்கள் AirPods Pro பாய்க்கிறீங்க? யாராச்சும் பாய்க்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த AirPods Proவில் வேறு லெவல் ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. ஸ்பெஷலி iOS 14க்காகவே விளக்கியிருக்காங்க இந்த ஃபீச்சர். உண்மையிலே சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணணும்னா வீடியோ கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி இந்த ஃபீச்சர் ட்ரை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதான் வாட்டி என் சேனலுக்கு வரீங்க, நீங்கள் பண்ணுறதுலாம் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட AirPods Pro என் கையில் இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள வீடியோ நான் ஃபுல்லாக AirPods Pro பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், iOS 14 இப்போ தான் ரீசெண்ட்லி லான்ச் பண்ணாங்க. அண்ட் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் iOS டிவைசஸ் பாய்ச்சவங்க எல்லாமே வந்து iOS 14க்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி இந்த விஜெட் ஃபீச்சருக்காகவே எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்காகவே எல்லாம் iOS 14 அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் கூடி சீக்கிரம் இந்த iOS 14 உள்ள விஜெட்ஸ்க்காக ஒரு வீடியோ நான் செய்கிறேன், கண்டிப்பாக விரைவில் வரும். ஸோ அதனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ இப்போது புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு, AirPods Proக்கும் சேர்த்து ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்ட் வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் விச் இஸ் ஆப்பிளோட ஈவெண்ட் டைமில் வந்து ஒரு புது ஃபீச்சர் வந்து ஏர்பாட்ஸ்க்காகவே விளையாக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு புது ஃபீச்சர் எப்படின்னா 2 ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஏர்பாட்ஸ்க்காகவே. ஃபர்ஸ்ட் திங் வந்து கண்டினியூஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ எப்படின்னா வந்து, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஐஃபோனில் காலில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் டக்குன்னு உங்கள் ஐபேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆடியோ வந்து ஐபேடுக்கு ஸ்விட்ச் ஆகிரும். ஸோ விச் இஸ் உங்கள் கனெக்ஷன் வந்து இப்போ வந்து AirPods Pro வந்து ஆல்ரெடி ஐஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் இமீடியட்லி உங்களோட ஐபேட் எடுத்திங்கன்னா ஐபேடுக்கு ஸ்விட்ச் பண்ணுவீங்க. தென் ஃப்ரம் தேர் நீங்கள் மேக்புக் எடுத்திங்கன்னா மேக்புக்கும் ஸ்விட்ச் ஆகிரும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வேலை செய்யும். எஸ்லாங் iOS 14 இருந்தாலே போதும். என்ன ஸோ நீங்கள் macOS பிக்ஸர் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்கிரேட் ஆகிரும். இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். AirPods Proவில் இன்னொரு ஃபீச்சர் வந்திருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். நான் ட்ரை பண்ணோம் ஆரம்பத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்தா செமையாக இருக்குது. ஸோ அது என்ன ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஷியல் ஆடியோ. ஸோ ஸ்பேஷியல் ஆடியோ வந்து எப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் தேட்டருக்கு சினிமாவுக்கு போகிறப்ப நீங்கள் ஒரு படம் பார்க்குறப்ப நீங்கள் வந்து எஸ்பெஷலி இப்போ வந்து 2 மாதிரி தேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் 3D சரவுண்ட் தேட்டர்ஸ் இருக்குது, அண்ட் இன்னொன்று வந்து IMAX தேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் 3D சரவுண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சரவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஆடியோ சவுண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு டால்பி அட்மோஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. டால்பி சவுண்ட் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் வரும், பின்னாடியும் வரும், அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் கேட்கும். என்ன ஸோ IMAXில் போனீங்க எஸ்பெஷலி உங்களுக்கு டாப்லேருந்து கூட சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நீங்கள் வந்து சினிமாவில் போய் உட்காந்து தான் இந்த மாதிரி மூவிஸ் வாட்ச் பண்ண தான் நீங்கள் பார்க்க முடியும். பட் ஒரு இயர்ஃபோன்னால் இந்த மாதிரி ஃபீச்சர் முடியுமா? நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் சாத்தியம் இல்லை தான் நினைப்போம். பட் ஆப்பிள் இதை உண்மையாக ஆக்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபீச்சரை செஞ்சுருக்காங்க. ஸோ ஸ்பேஷியல் ஆடியோ. ஸோ இந்த ஸ்பேஷியல் ஆடியோ எப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாக உங்கள் AirPods பட்ஸ் உங்கள் காதில் வச்சுட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். நான் உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். என்ன நான் ட்ரை பண்ண பார்த்ததுனால தான் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் டெமோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க கூடி சீக்கிரமே. ஸோ இந்த ஸ்பேஷியல் ஆடியோவில் வந்து ப்ளூடூத் மூலிமா தான் அவங்க வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த சவுண்டோட குவாலிட்டிஸ் எல்லாமே. ஓகே, ஸோ பிகாஸ் ஏன்னா இப்போ இதே மாதிரி ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி சானி ஹெட்ஃபோன்ஸை விளையாக்கியிருக்காங்க ஹெட்ஃபோன்ஸில். ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி விஷயம் செய்யலாம், பிகாஸ் ஹெட்ஃபோன் இது வந்து லைக் அது ஒரு டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் காதில். ஸோ உங்கள் சரவுண்ட் சிஸ்டம்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கான்ஃபிகர் பண்ணிக்கும். பட் AirPodsல அப்படி இல்லை. ஏன்னா சில பேர் எக்ஸாம்பிள் ஒரு காதில் AirPods போட்டிருப்பாங்க, ஒரு காதில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த ஸ்பேஷியல் ஆடியோ வேலை செய்யும்? ஸோ அதுக்காகவே இந்த ஸ்பேஷியல் ஆடியோ ஸ்பெசிஃபிக்லி ஒரு இயர்பட்ஸ் நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்பேஷியல் ஆடியோ வேலை செய்யும். ஸோ இந்த ஃபீச்சர் எப்படின்னா AirPods Proக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 2 விஷயம் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு AirPods Pro கையில் இருக்கணும், அண்ட் ரெண்டாவது உங்கள் ஐஃபோன் வந்து உங்கள் iOS டிவைஸ் iOS 14 அப்கிரேட் பண்ணியிருக்கணும். இந்த 2 விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ ட்ரை பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஒன்ஸ் iOS 14 இருந்துச்சு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் AirPods Pro வந்து புது ஃபர்ம்வேருக்கு அப்கிரேட் ஆகிரும். ஸோ இது அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் ஒன்றும் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் எஸ்லாம் உங்கள் ஃபோன் பக்கத்தில் இருக்கணும் உங்கள் AirPods. அண்ட் ரெண்டாவது என்னன்னா, உங்கள் AirPods வந்து பவர் சோர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து மேபி அந்த உங்களோட லைட்டிங் கனெக்ட் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆர் மேபி நீங்கள் இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறனால நீங்கள் உங்கள் ஒயர்லெஸ் பேட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். அண்ட் நீங்கள் எஸ்லாம் பக்கத்தில் இருந்தால் போதும், சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் AirPods Proவோட ஃபர்ம்வேர் அப்கிரேட் ஆகிரும்.
ஸோ இந்த ஃபீச்சர் நீங்கள் பாய்க்கணும், நீங்கள் லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் பாய்க்கணும், விச் இஸ் 38283. இந்த ஃபர்ம்வேர் வெர்ஷன் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பாய்க்க முடியும். ஸோ இது செக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் ப்ளூடூத் உங்கள் செட்டிங் போங்க, செட்டிங் பேஜ் போங்க. செட்டிங் பேஜ் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் மெனு இருக்கும். ப்ளூடூத் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஏர்பாட்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் இருக்கும். அந்த ஐ பட்டன் டேப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபர்ம்வேர் வெர்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இஃப் 38283 ஃபர்ம்வேர் வெர்ஷன் இருந்துச்சுன்னா தென் கண்டிப்பாக ஸ்பேஷியல் ஆடியோ இதில் வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கைஸ் இப்போ வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து AirPods Pro கையில் இருக்குது. என்ன ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்னோட AirPods Proவோட வெர்ஷன் ஃபர்ம்வேர் வெர்ஷன் நீங்கள் பார்க்கலாம். 38283 போட்டிருக்கு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது சொல்லித்தரேன். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் AirPods எடுத்து நீங்கள் காதில் மாட்டிக்கணும். 2 சைடில் மாட்டிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி AirPods காதில் மாட்டிட்டேன். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா உங்களோட ப்ளூடூத் செட்டிங்கில் இருக்கீங்களே உங்களை AirPods Pro பேஜை நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா கண்ட்ரோல்ஸும் நீங்கள் பார்க்கலாம். நாய்ஸ் கண்ட்ரோல் எல்லா விஷயமும் நீங்கள் பார்க்கலாம், நார்மலாகவே இருக்கும். அண்ட் இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிங்க கீழே பார்க்கலாம் ஸ்பேஷியல் ஆடியோன்னு சொல்லி. ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். பட் நீங்கள் ஆஃபில் இருந்துச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் டேப் பண்ண போதும் ஆன் ஆயிரும். நான் வந்து ஆல்ரெடி ஆனில் இருக்குது. ஸோ நான் வந்து ஆன்லேயே தான் இருக்கேன் என்னோட பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஸ்பேஷியல் ஆடியோ வந்து இப்போ ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக இப்போ ஆனில் தான் இருக்குது. ஆன் பண்ணிட்டு அண்ட் தென் நான் வந்து என்னோடய வீடியோஸ் நான் வந்து மூவி பார்க்குறேன்னா ஐஃபோன்லேயும் iOS டிவைசஸ்லேயும் நான் ஸ்பேஷியல் ஆடியோ ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் வந்து ஃபுல்லாக படத்தை வந்து லைக் ஒரு இம்மர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வந்து ஈஸியஸ்டான வே. ஈஸியஸ்ட் வே தான் கண்டிப்பாக எல்லாம் விருப்பப்படுவீங்க. பிகாஸ் ஏன்னா எஸ்பெஷலி iOS டிவைஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஈஸியஸ்ட் வே தான் ரொம்ப சிம்பிளஸாக இருக்கும். ஸோ இது ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கண்ட்ரோல் சென்டர் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணுறோன்னு நீங்கள் பார்க்கலாம் இங்கே AirPods Pro கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே தெரியுது உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணுறோம் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் AirPods Pro காட்டும். அண்ட் தென் பக்கத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு பட்டன் இருக்கும், ஸ்பேஷியல் ஆடியோ ஆன்னு போட்டிருக்கோம். ஸோ அதை டேப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும் அண்ட் திருப்பி டேப் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ இது 2 விஷயம் தான் சிம்பிள். கொஞ்ச நேரத்தில் ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி ஆனில் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் நம்ம இன்னும் ஃபியூ திங்ஸ் இருக்குது பேசுகிறதுக்கு இந்த ஸ்பேஷியல் ஆடியோ அதை பற்றி பேசிட்டு அண்ட் தென் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் ஸ்பேஷியல் ஆடியோ இப்போ நம்ம வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணி சொல்லி கொடுத்துறேன். ரெண்டாவது வந்து இந்த ஸ்பேஷியல் ஆடியோ வந்து எல்லா மூவிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுமா, எல்லா மாதிரி ஆப்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ ஏன்னா இது இப்போ தான் இது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ தான் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுற ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வந்து ஆப்பிள் மூவிஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பாட்காஸ்ட். ஸோ இந்த 2 விஷயம் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்பேஷியல் ஆடியோ. ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்ஸ், ஆப்பிள் மியூசிக்ஸ் இப்போதைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து ஒன்றும் சப்போர்ட் பண்ணல இப்போ இருக்கும். பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அப்டேட் கண்டிப்பாக ரோல் அவுட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய ஆப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் வந்துச்சுன்னா யூடியூப் வீடியோலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு நினைக்க வேறு லெவலில் இருக்க போகுது. எஸ்பெஷலி ஆப்பிள் மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட், ஏன்னா ஆல்ரெடி ஆப்பிள் மூவிஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டி அண்ட் அந்த சவுண்ட் வர சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட் வச்சா நீங்கள் அந்த ஸ்பேஷியல் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் காதில் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு 3 மாதிரி டெஸ்ட் நான் காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது ஆடியோ குவாலிட்டின்னு. அப்போ தான் நம்ம டிஃப்ரென்ஸ் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு கேட்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட AirPods Proவில் வந்து நாய்ஸ் கண்ட்ரோல் ஆஃபில் இருக்குது. அண்ட் ஸோ ஸ்பேஷியல் ஆடியோ பார்க்கலாம் நீங்கள் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ இப்போ 2 ஆஃபில் இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்பிள் மூவியில் ஒரு மூவி ப்ளே பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி சொல்கிறேன். எனக்கு ஒரு பிடிச்ச மூவி நான் ஆப்பிள் மூவியில் இருக்குது, கிரே ஹவுண்ட்னு சொல்லி டாம் ஹேங்க்ஸ் மூவி. செம்ம படம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த மூவியை பாருங்கள், உண்மையிலே பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மூவி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து நார்மல் சவுண்ட் குவாலிட்டி, நாய்ஸ் கண்ட்ரோல் ஆஃபில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு லைக் சரௌண்டிங் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. பட் ஸ்டில் வால்யூம் மேக்ஸிமமில் தான் இருக்குது, நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. எல்லாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் நார்மல் ஏர்பாட்ஸ் இருந்தால் கூட இதே மாதிரி தான் இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி. இப்போது ரெண்டாவது டெஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி கேட்போம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போ ஆனில் இருக்குது, செம்மையாக இருக்குது. அது நான் என்னோடய AirPods Pro ரிவ்யூவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி இருந்துச்சுன்னு, குவாலிட்டிலாம் ட்ரை பண்ணி. ஸோ
செம்மையாக இருக்குது உண்மையிலே. ஓகே, நைஸ். இப்போ அடுத்து தான் முக்கியமான விஷயம், ஸ்பேஷியல் ஆடியோ ட்ரை பண்ணுவோம். வாவ், செம்மையாக இருக்குது உண்மையிலே. ஆடியோ குவாலிட்டி ஒரு சினிமாவில் உட்காந்து படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது குவாலிட்டி. உண்மையிலே செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் மூவ் பண்ணுறேன், நீங்கள் பார்க்க, ஐ மீன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, பட் நான் ஷேர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாவ், நான் இப்படி திரும்பினா கூட எனக்கு வந்து ஆடியோ வந்து இங்கே கேட்குது. எனக்கு இங்கே இன்னும் லைக் முன்னுக்கு எனக்கு நடக்கிற மாதிரி கேட்குது. வாவ், இப்போ என் ஃபோன் பின்னாடி இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னா எனக்கு சவுண்டு வந்து இந்த பக்கம் கேட்குது, பிகாஸ் என் ஃபோன் பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் மூவ் பண்ணுறேன். வாவ், ஃப்ரண்ட் செம்மையாக இருக்குது. ஓகே, வாவ், அவங்க பேசுகிற ஆடியோட குவாலிட்டி கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குது. அமேசிங், சீரியஸ்லி. ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு ஆப்பிள் டிவி ஆப் மூலிமா. ஸோ பார்ப்போம். வாவ், செம்மையாக இருக்குது உண்மையிலே சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் லிட்ரலி எனக்கு எல்லா பக்கமும் சவுண்ட் கேட்குது பேசிக்கலி எனக்கு. இப்போ லைக் ஸோ இது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஆக்ஷன் சீக்வன்ஸில் மிஸ்ஸைல்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு அந்த மிஸ்ஸைல் சவுண்ட் கேட்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பக்கம் கேட்குது, அண்ட் ஆடியோ ஒரு பக்கம் கேட்குது. எல்லாம் கலந்து ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கேட்குறதுக்கு. வாவ் 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 வாவ், சீரியஸ்லி செம்மையாக இருக்குது உண்மையிலே. கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. ஆப்பிள் கிட்டேருந்து ஒரு ஃபீச்சர் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் அவங்க AirPods Pro நாய்ஸ் கேன்சலேஷனே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. பிகாஸ் நான் அதுக்கு முன்னாடி நான் பழைய AirPods பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயே ஸ்விட்ச் பண்ணுறப்ப AirPods Proக்கு உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இப்போ ஸ்பேஷியல் ஆடியோ ட்ரை பண்ணுறப்ப எனக்கு என்னமோ ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோனில் பார்க்குறனால லைக் அந்த ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குது. ஸோ மேபி உங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஸ்டில் இருக்கும். பட் ப்ராபப்ளி இந்த ஃபீச்சர் வந்து நான் இப்போ என்னோட மேக்புக்கில் ட்ரை பண்ண வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ட்ரை பண்ணுன்னா ஐ திங்க் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபீச்சர் உண்மையிலே. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஜஸ்ட் அ பிகினிங்கே வந்து இட்ஸ் அமேசிங். உண்மையிலே சொல்லணும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா அமேசிங். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன், யூடியூப் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது லைக் நான் சொன்ன மாதிரி வேலை செய்ய சப்போர்ட் பண்ணது. பட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த அப்டேட் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ்க்காவது கண்டிப்பாக வரும் ஃபார் ஷுர். ஸோ வரப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஐ திங்க் நான் மூவிஸ் முக்காசி நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்குறதுனால முக்காசி மூவிஸ். ஸோ ஐ திங்க் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ப்ராப்ளி இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் ஷேர் பண்ணுறேன், ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அது பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போது ட்ரை பண்ணி பார்த்தாச்சு எப்படி இது வேலை செய்யுது, எப்படி ஆப்பிள் டெவலப் பண்ணாங்க. ஸோ பேக் இன் WWDCயில் வந்து ஆப்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்பெஷல் ஆடியோ அன்வீல் பண்ணுறப்ப. ஸோ அவங்க சொல்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது எப்படி வேலை செய்யுதுன்னா வந்து 2 சென்சஸ் மூலிமா வச்சு தான் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஆடியோவோட அல்கோரிதமே அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 சென்சஸ் என்ன சென்சஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அக்சலரோமீட்டர் அண்ட் ரெண்டாவது கைரோஸ்கோப். இந்த 2 சென்சர் வந்து ஆல்ரெடி உங்கள் AirPods Proவில் இருக்குது இப்போ. ஸோ இந்த 2 சென்சர் மூலிமா நீங்கள் மூவ்மெண்ட், ஸோ நீங்கள் லேஃப் மூவ் பண்ணுறப்ப உங்களோட ஆடியோ சிங்க் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சிங்க் பண்ணுறதுக்காகவே வந்து உங்களோட ஆடியோ சரவுண்ட் சிஸ்டம், அந்த ஃப்ரீக்வன்சி, பேஸு எல்லாமே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த அல்கோரிதம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் ரைட்டுக்கு மூவ் பண்ணுறப்ப எனக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து லைக் ஃபுல்லாகவே லெஃப்ட் இயரில் தான் கிடைச்சி. பிகாஸ் என்னோட இயர் வந்து இங்கே இருக்குது, என்னோடய ஃபோன் வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ இப்போ அதே நான் இந்த பக்கம் மூவ் பண்ணேன்னா என் ஃபோன் இங்கே இருக்கிறப்ப என் ஆடியோ குவாலிட்டி ஆடியோ வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பக்கம் போயிடும். ஸோ என் சரவுண்ட் சவுண்ட், நான் இப்போ ஃபோன் முன்னுக்கு இருக்குன்னா எனக்கு ஃபுல்லாகவே எல்லா ஆடியோ வந்து முன்னுக்குலேயும் கேட்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஐமேக்ஸ் தியேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ
டால்பி சரவுண்ட் சிஸ்டம் தேட்டரில் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த சவுண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். 100% கேரண்டி பண்ணுற செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐஃபோன் பின்னாடி வச்சேன். ஐஃபோன் பின்னாடி வச்சோன்னே நான் இங்கே முன்னுக்கு இருக்கேன், ஐஃபோன் பின்னாடி இருக்கேன். சவுண்ட் குவாலிட்டி என்னாச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பின்னாடியிலே சத்தம் வர மாதிரி கேட்டுச்சு எனக்கு. பேசிக்கலி வந்து நான் ஏர்பாட்ஸ் தான் போட்டிருக்கேன். அண்ட் தென் நான் லெஃப்ட்டில் வைக்கிறப்ப ஐஃபோன் இந்த பக்கம் வைக்கிறப்ப எனக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து எங்கேருந்து இந்த பக்கம் வந்துச்சு, ரைட்டில் செய்கிறப்ப ரைட்லேருந்து வந்துச்சு எனக்கு. ஸோ பேசிக்கலி இந்த 2 சென்சஸ் மூலிமா வச்சு இந்த அல்கோரிதம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த அல்கோரிதம் டெவலப் பண்ணனால தான் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறப்ப உங்களோட இந்த 3D சரவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது உங்கள் கூடயே. ஸோ ஐ கெஸ் உண்மையிலே சொல்கிறேன், இட்ஸ் அ கிரேட் ஃபியூச்சர். ட்ரை பண்ணாதவங்க AirPods Pro வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசிக்கும் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி ட்ரை பண்ணி பார்க்குறதுன்னு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன ஸோ கண்டிப்பாக குடிச்சிக்கிறோம் Netflix யூடியூப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த சைட்டில் நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமோட ஐடி நீங்கள் சர்ச் பண்ணிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஸோ ஐ கெஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ AirPods Pro பற்றி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் இந்த ஸ்பேஷியல் ஆடியோ ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு. வெல் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுறது ஒன்று தான், வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மறக்காம இந்த பெல் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டேக் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த டேக் வீடியோஸை சந்திக்கிறேன். பை கைஸ்.